2026 சட்டமன்ற தேர்தல் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக. டிவிகே தரப்ப அதிமுக ஒரு டீம் அப்படியே உடைச்சி நம்மளுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாடுகள் கொண்டாடுறதுக்காக ட்ரை பண்ணும். 25 எம்எல்ஏக்களை அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை அமல்படுத்தவும் இவங்களை 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியே பக்கத்திலேயே காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு பேக் டோர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எல்லாத்தையும் கொண்டாண்டாங்க. இவங்க 25 வரை நடவடிக்கை பண்ணிட்டாங்கன்னு டிவிகேல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் ஒரு பதவி கொடுத்திருந்தாங்க. அந்த பதவி கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எதிர்பார்த்தது வேற. வேலுமணியும் இன்னைக்கு சிவி சண்முகமா இருக்கட்டும், இந்த டீம் திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவோட சேர்ந்து ட்ரை பண்றாரு. சிவி சண்முகம் வீட்டுக்கு வந்தப்போ விஜய் உங்களை எல்லாத்தையும் பார்த்து நீங்க எல்லாமே சால்வ் போட்டீங்களே, அவருக்கு அவர் உங்களுக்கு எல்லாம் கை கொடுத்தாரு, 20 நிமிஷம் பேசுனீங்க, அப்ப சில பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல, அதுக்கப்புறம் ஏன் விஜய் மாறினாரு? தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தீரன். வணக்கம் சார். இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடிதத்துல 400க்கும் மேற்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நீக்கினதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் மீண்டும் கட்சியில இணையுங்க. அதே போல கட்சியிலிருந்து விலகி போன மற்றவங்களையும் திரும்ப கட்சியில இணைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி பிரஸ் மீட்ல கொடுக்கறது, கட்சியை வலுப்படுத்தணும் சொல்றது, இதுல எப்படி சார் பாக்குறது? இதை எப்படி பாக்குறது? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஏற்கனவே நம்ம இது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் தொடர்ச்சி தான் இது. இந்த தோல்வி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க ஆட்சி அமைக்க. அதுல சரியா இல்லை அந்த சூழ்நிலை. இதன் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். டக்குன்னு இந்த நிலையில தான் விஜய் தரப்பு, டிவிகே தரப்ப அதிமுக ஒரு டீம் அப்படியே உடைச்சி நம்மளுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாடுகள் கொண்டாடுறதுக்காக ட்ரை பண்ணும். 25 எம்எல்ஏக்களை அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்களா இருந்தவங்க சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த டீம். அவங்க தலைமையிலான ஒரு 25 எம்எல்ஏக்கள் தான் திடீர்னு தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. ஆனா பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, கட்சி தாவல் தடை சட்டத்தை அமல்படுத்தவும் இவங்களை 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாரு. அதை எதிர்பார்க்கல. அது கவர்னரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, இல்ல கட்சியோட பொதுச்செயலாளர் அவங்க மேல இந்த 25 பேர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. ஸோ அதுல பைலா என்ன சொல்லுது, ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அதான் அதிமுகவுடைய பைலா என்ன சொல்லுது, அதே மாதிரி கட்சித்தாவல் தடை சட்டம் இது இவங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கறத நான் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும்னு சொன்னதுனால டிவிக்கும் பேக் அடிக்குது. ஆஹா, சரியா இருக்காது, இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, ஒரு வாரம் கழிச்சு 25 பேர் எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னா சரியா இருக்காதுங்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியே பக்கத்திலேயே காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒரு பேக் டோர்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எல்லாத்தையும் கொண்டாண்டாங்க. இவங்க 25 வரை நடவடிக்கை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயோடைய அரசியல அங்கதான் ஆரம்பிக்குது. என்ன தூய்மையான ஆட்சி, தூய சக்தியுடைய வெளிப்பாடு அங்க அந்த 25 எம்எல்ஏக்களுடைய எதிர்காலத்துல முடிஞ்சு விட்டுச்சு. அதுலதான் ஆரம்பிக்குது அவங்களுடைய அரசியல. இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு. இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அப்பர் எடுத்துக்கிறார். காரணம் என்ன, மாட்டுனாங்க 25 பேர், அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலை தெரிஞ்ச உடனே அவரு டக்குன்னு அந்த 25 எம்எல்ஏக்கள் வகித்த பதவிகளை எல்லாத்தையும் தூக்கி விட்டார். அதுல பலரும் மாவட்ட செயலாளராக இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லாமே பதவி
நீக்கம் செய்யப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பாக ஒரு 6 பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அதுக்கு தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாமே கூட ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணாங்க. இப்போ இதில் என்னன்னா இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு. யாரு? வேலுமணி அண்டு நத்தம் விஸ்வநாதன் அவங்க 2 பேரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. என்னன்னா நேற்று தான் டிவிகேல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க. அந்த பதவி வந்து கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும். அவங்க எதிர்பார்த்தது வேற. மண்டல பொறுப்பாளர்களா கேட்டாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 தொகுதிகளுக்காக ஒரு மாவட்ட செயலாளர்னு ஒரு நிலையாவது நம்மளுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க வருத்தம் பட்டுட்டு இருக்கிற நிலையில தான் இந்த அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அதுக்கு எதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களோ, கட்சியில இருந்து விலகி போய் மற்ற கட்சியில சேர்ந்தவங்களையும். அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் அதுல வருது. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது. ஒருவேளை சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ வேலுமணிகிட்ட போன் பண்ணி புலம்பிருக்கலாம், நத்தம் விஸ்வநாதன் புலம்பிருக்கலாம். என்னங்க உங்களால நாங்கெல்லாம் நீங்க நடு ரோட்ல நிக்கிறோம், நாங்க எங்க நிலைமை வீணா போச்சு, நீங்க ஒண்ணு விஜயோட சேர்ந்து ஒழுங்கா பண்ணிருக்கலாம், அரசு பண்ணிக்கலாம், இல்ல எடப்பாட்ட பேசுறீங்க சமாதானம் திருப்பி பேசுறீங்க, அதையாவது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி திருப்பி ஒரு பதவி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்களாம் ஏன்னா போய் இப்படி நிக்க போறோம் அப்படின்னு புலம்புவோம்ல. அதன் வெளிப்பாடாதான் இன்னைக்கு இந்த அறிக்கையா தான் நான் பாக்குறேன். இந்த அறிக்கையில இதுல ஒரே ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க தீரன். என்னைய பொறுத்தவரை எனக்கு கிடைத்த தகவல் சொல்றேன். அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தன அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த தகவல். உண்மை. முயற்சி பண்ணாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். திமுக வெளியில இருந்து ஆதரவு. அமைச்சரவை ஏற்கனவே அதிமுக அப்படியே வச்சுக்க வேண்டியது, அப்படியே ஓட்டுறதுங்கிறதா ஒரு நிலைப்பாடு ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த அந்த அவங்க 2 பேர் திமுக அதிமுக சேர்ந்து அப்படின்னு சூழ்நிலையை உடனே டக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் அதை விரும்பல. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில் அது வந்து நடக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வேலுமணியும் இன்னைக்கு சிவி சண்முகமா இருக்கட்டும், இந்த டீம் திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவோட சேர்ந்து ட்ரை பண்றாரு, எல்லாம் சேர்ந்துதான் ட்ரை பண்ணீங்க. அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டதுனால நீங்க அது வந்து எடப்பாடி மேல பழிபோட்டு பாக்குறீங்க. கிடையாது. அது எல்லாமே ஒன்னாதான் இருந்தாங்க, ஒன்னாதான் ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி திருமாவை சிஎம் ஆக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ட்ரை பண்ணாங்க. பட் அதுல எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால அந்த காரணத்திற்காக நீங்க போகல. விஜய் உங்கள 6 பேருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீங்க 25 எம்எல்ஏக்கள்ல மீதி மற்ற பலருக்கு உங்களுக்கு வந்து வாரியத்துல வந்து தரேன்னு சொன்னாரு. அதுக்காக நீங்க போனீங்க. நீங்க என்னமோ திமுகவும் நீங்களாம் ஒன்னாவீங்க, எங்களுக்கு பிடிக்கலாம் கிடையாது. உங்களுக்கு பதவி ஆசை, அதுக்காக தான் போனீங்கன்னு வச்சுங்களேன். பட் அதை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உண்மை. பட் இன்னைக்கு இந்த ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா 2 பேரும் 2021 ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை. 2021 நீங்க என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க, அதனால இன்னைக்கு அதிமுக வைக்கணும். அப்பெல்லாம் 3 மாசம் வரைக்கும் நீங்க எடப்பாடி பழனிசாமியோட இருந்தீங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட பயணம் செஞ்சீங்க. அவரை பொதுச்செயலாளர் ஆக்குனது நீங்க தான். இவரு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் உள்ள பிரச்சனை எப்போ நீங்க வேலுமணியோட பங்கு எந்த அளவு, டிவிஎஸோட பங்கு, ஓபிஎஸ் ஒண்ணு இல்லாம ஆக்குனது நீங்க. ஒற்றை தலைமை வந்தாதான் எங்களுக்கெல்லாம் அதிமுக பாருங்க பிச்சுடி பேருன்னு சொன்னீங்க. எல்லாம் ஊத்திடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு முடிஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் எடப்பாடி தலையில நீங்க போடுறதுங்கிறது ஏத்துக்க முடியாது. நீங்க என்ன சொல்றாங்கன்னா 2021 வந்து டிடிவியோட சேர்த்து நம்ம வந்து கவர்மெண்ட் தேர்தலை வந்து நம்ம சந்திச்சிருந்தா சரியா இருந்திருக்கும்னு இவரு அமித்ஷா சொன்னாரு. நீங்க கேட்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஒத்துக்கலன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்ப நீங்க இறங்கி வெளியே நின்று ஃபைட் பண்ணிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும்ல. இன்னைக்கு உங்களுக்கு வந்து நீங்க உண்மையிலே சண்டை போடணும்னா யார்கிட்ட? விஜய்கிட்ட தான் சண்டை போடணும். என்ன தலைவா எங்களை வந்து இப்படி ஒரு ரோட்ல விட்டிய தலைவான்னு நீங்க கேட்டுருக்கணும். எம்ஆர்சி நகர் வீட்டுல
சிவி சண்முகம் வீட்டுக்கு வந்தப்போ விஜய் வந்து உங்களை எல்லாத்தையும் பார்த்து நீங்க எல்லாமே சால்வ் போட்டீங்களே அவருக்கு. அவர் உங்களுக்கு எல்லாம் கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு எல்லாமே 20 நிமிஷம் பேசுனீங்க. அப்போ சில பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல. அதுக்கப்புறம் ஏன் விஜய் மாறினாரு? விஜய் தானே சொல்லணும் நீங்க. அதனால நீங்க இவ்வளவு பெரிய அறிக்கை எடப்பாடி மேல நிறைய தவறு இருக்குங்க. அதனால மாற்றுக்கிறது கிடையாது. எடப்பாடி தான் பெரிய வீக் ஆகிட்டாரு அதிமுகவை. அதனால மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த நிலைப்பாடு உங்க 25 பேருடைய செட்பேக்கு காரணம் விஜய் தானே. நீங்க விஜய் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நீங்க எல்லாம் போனீங்க. வந்து ஒரு 6 பேருக்கு மந்திரின்னு எல்லாம் கனவுல தானே போனீங்க. கடைசியில் ஒன்றும் இல்லைங்கிறப்ப நீங்க எடப்பாடியை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2024 வந்து பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சிருக்கலாம்னு நம்மளாம் சொன்னோம். நீங்க கேட்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு தனியா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. தனித்து போட்டிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சிருச்சு. அதுக்கும் நீங்க தான் காரணம்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அந்த அதன் தொடர்ச்சியா தான் வரிசையா என்ன பண்றாங்க, பாமக ஆகா ஓகோங்கிறாங்க, தேமுதிக ஆகா ஓகோங்கிறாங்க. நீங்கெல்லாம் விரட்டி சசிகலாவை பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கி நீங்க தான் தீர்மானம் போட்டு நைட்டு நள்ளிரவு 11 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. அந்த அம்மா ஜெயிலுக்கு போகுது டைம் 2 நாள்ல. நீங்க நீக்கினதுன்னா நீங்க எல்லாமே தான் நின்னீங்கப்பா. இப்ப நான் திடீர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மேல கரிசனம் வந்துருச்சு. டிடிவி அதே மாதிரி டிடிவியும் ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டீங்க. அதனால நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இனிமே நம்மளால பேஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு அசூர பலத்துல இருக்காரு. அவர் வீக் ஆகும்னா சசிகலா வேணும், டிடிவி எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க. அதன் வெளிப்பாடு தான் இது என்னன்னு வச்சுங்களேன். இதை செய்ய செய்ய நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னும் 10 பேர் நீக்கிட்டு தாங்க இருப்பாரு அவரு. என்ன காரணம்னா நீங்க தேர்தல் கமிஷன் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆக்கிட்டீங்க. ஒற்றை தலைமைன்னு கொண்டு போயிட்டீங்க. மயிலாவே மாத்தி விட்டீங்க. பொதுச்செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற விஷயத்திலேயே எங்க ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரோங்கிறதுக்கு நீங்க என்னென்னமோலாம் பண்ணி நீங்க ஜிக்ஜாக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரு நிலையில நீங்க உங்களுடைய அறிக்கை எந்த அளவுக்கு நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிடணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ 2வது ஒண்ணு நடந்துச்சு தீரன். எப்படி நடந்துச்சுன்னா விஜயை நம்பி போனவங்கல்ல, அதுக்கப்புறம் பிஜேபியை நம்பி திருப்பி சேர்ந்தாங்க. விஜயை நம்பி 25 எம்எல்ஏக்கள் போறாங்க. திடீர்னு ஒரு 6 பேர் ரிசைன் பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வருது. விஜயபாஸ்கர் அவரு சிவி சண்முகம் அவங்க எல்லாம் கோவத்துல திட்டி பிரச்சனையானதுன்னா அமித்ஷாவை டச் பண்ணாங்க. அமித்ஷா கூட சொல்றாரு, சரி நீங்க எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்க, நான் எடப்பாடிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில நம்பிக்கையில தான் போய் சேர்ந்தீங்க. இப்ப எப்படி சேர்ந்தீங்க நீங்க? எந்த அடிப்படையில நீங்க போய் திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து நீங்க நத்த விஸ்வநாதனா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், என்ன அடிப்படையில் போனீங்க? அமித்ஷாவின் பிஜேபியோடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் தானே போனீங்க. இப்ப நீங்க நீங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டு போனீங்க. வேற ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தீங்க. இதுல எடப்பாடி பழனிசாமியை போய் மல்லு கட்டுறதுல என்ன இருக்குங்கிறேன் சார். இது பிஜேபியோட பிளானா சார்? இப்போ ஏன்னா பிஜேபி அதிமுக ஒன்றிணைக்கணும், நீங்க இப்படி லெட்டர் கொடுக்கும் போதே இப்படி சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்து சேர்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எதனா அஜெண்டா கொடுக்குறாங்களோ? இல்ல, இது உண்மைதான். அது ஒரு விஷயம். வேலுமணி சொல்றது ஒரு விஷயம் கரெக்ட். ஒரு கட்டத்துல டிடிவியையும் சசிகலாவையும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. 2021 தேர்தல்ல டிடிவியை சேர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ஜெயில இருந்தாங்க அந்த டைம். அது புரியுதுங்களா? பட் இந்த தேர்தல்ல சசிகலா ஒருங்கிணைச்சிக்கங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. அப்பதான் என்ன பண்றாரு, நாங்க டிடிவியோட கூட்டணி வச்சுக்கிறோம், அதனால தென் மாவட்டங்கள்ல ஒன்றும் பெரிய பாதிப்பு எங்களுக்கு இருக்காது, முக்குளத்தோர் எங்க மேல அதிருப்தியில இருக்கிறதெல்லாம் கிடையாது, டிடிவியை வச்சு நாங்க சரி பண்ணிக்கிறோங்கிற ஒரு அடிப்படையில தான் டிடிவியோட டக்குன்னு ஒரு அன்கோ போட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிஜேபி சில ஐடியாஸை கொடுத்துச்சு. அது எடப்பாடி பழனிசாமி அதை உதாசீனப்படுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு அவரை போட்டு அதிமுக சின்ன பின்னமாய் கிடக்கிறத கண்டுக்கவே இல்லை பிஜேபி. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வேணுங்கிறதுக்காகவே அண்ணாமலையை தூக்கிட்டு நைனா நாகேந்திரனை கொண்டாந்ததுதான் அந்த பிஜேபி. பட் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போறப்பையும் பார்த்துட்டு தான் இருக்கு பிஜேபி.
சி விஜயபாஸ்கர்லாம் பாஜகவுடைய ஹார்ட்கோர் ஆதரவாளர். நட்டா என்ன சொன்னாலும் கேட்பாரு அவர். இவர் இங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்ப அங்க அவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு, நட்டா இருந்தார். அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் அவர். பட் ஆனா பிஜேபி கண்டுக்கவே இல்லை. நீ இருக்கட்டும், போகட்டும், வீக் ஆகட்டும் நினைக்குது. ஒருவேளை ஒரு ஸ்டேஜ்ல என்ன வேலுமணி ரொம்ப பிஜேபிக்கு ரொம்ப வேண்டியவர். அதனாலதான் அவர் போய் இது மாதிரி நடந்துருச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நீங்க ஏதாவது சொல்லுங்க, நாங்க போய் ஒன்னா சேர்ந்துக்கிறோம்னு சொல்லுங்க. சரி ரைட்டு, நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுங்கன்னு தான் அமித்ஷா சொன்னாரு. அவங்க அஷூரன்ஸ் தான் போய் ஜாயின் பண்ண. திரும்ப திரும்ப 2024 வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு நாங்க அப்பயே சொன்னோம். நீங்க தன்னிச்சையான முடிவுல தான் நீங்க இந்த எடுத்துதான் வந்து நம்ம தோல்விக்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல இருந்து எஸ்பி வேலுமணி பயங்கரமான ஒரு பிஜேபி கூட ஒரு அலைன்ஸ்ல இருக்காரோ, நெருக்கமா இருக்காரோ. 100%. அதாவதுங்க, இனிமே வேலுமணியை பொறுத்தவரை இன்னொரு பார்ட்டி அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் பிஜேபி தான் போவார். அவர் டிவி கேட்கலாம் போக மாட்டார். நீ சி வி சண்முகம் சொல்ல முடியாது, அவர் எங்கனாலும் போகலாம். நத்த விஸ்வநாதன்லாம் அவர்லாம் கிட்டத்தட்ட அவர் ஹெல்த் இஷ்யூஸ், அவர்லாம் ரொம்ப நாள் இனிமேலாம் அரசியல் குறைஞ்சு ஒதுங்கலான்னு கூட நினைக்கலாம். பட் வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அவர். புரியுதுங்களா? அது இல்லாம தீவிர பாஜக ஆதரவாளர். ஆமா, நீங்க அதனால கண்டிப்பா அவரெல்லாம் பிஜேபிக்கு தான் போவார், டிவி கேட்க வரமாட்டார். அந்த ஒரு நிலைப்பாடு. அதனாலதான் ஒரு ஸ்டேஜ்ல என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒருவேளை அமித்ஷா அவருடைய கடைக்கண் பார்த்து நம்மளை பார்த்துட்டாருன்னா ஒரே நாள்ல பொதுச்செயலாளர் ஆயிடலாம்ல. ஒரே நாள் எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, சிலுவம்பாளையத்தில் உட்கார்ந்துருப்பாரு, எந்த பதவியுமே இல்லாம. சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறோம். டக்குன்னு ராயப்பேட்டையில் உள்ள ஏடிஎம்கே ஆபீஸுக்கு வேலுமணி வந்துடுவார். இதான் நடந்துடும், ஜிக்ஜாக் நடந்துடும். அதனாலதான் இவங்க இதை போட்டு 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 பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு 15 நாளா தனியா இந்த பழனியில் அன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், பழனி எம்எல்ஏ உடைய அலுவலக திறப்புலாக போயிட்டு சி வி சண்முகம், வேலுமணி, நத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்பயும் சொன்னாங்க இதே மாதிரி சசிகலா டிடிவி எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். சரி, இப்படி பேசுறவங்க ஏன் சசிகலா போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க? சேர்க்கணும்னா நீங்க போய் பார்த்து பேசுங்க, ஒருங்கிணைக்கீங்க, ட்ரை பண்ணுங்க, டிடிவி போய் பாருங்க. என்ன தீர நீங்க முயற்சினா என்ன? எடப்பாடி பழனிசாமி உங்க முயற்சி என்ன பண்ண போறீங்க? அது என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு உட்காந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா பேப்பர்ல அறிக்கையும் டிவில பேட்டியும் கொடுத்தா ஒருங்கிணைச்சிருவாங்களா, சேர்ந்துருவாங்களா? நீங்க போங்க, நீங்க உட்காந்துருக்க, நீங்க இன்னும் உங்க ஆட்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சசிகலாவை பாருங்க, அதே மாதிரி டிடிவி போய் பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா தானே இந்த முயற்சியா இருக்கும். இவங்க நீங்க சொல்லாம இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு, விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது சம்பந்தமா பிஜேபி டிஸ்கஸே பண்ணல. திடீர்னு ஒரு நாள் ஒரே முடிவெடுத்து இவங்க பதவிகளுக்காக ஓடி போயிட்டாங்க. அதை பிஜேபி இப்ப ரசிக்கல. அதனாலதான் நீங்க படுற பாட அதை ரசிக்குது பிஜேபி. ஏண்டா திடீர்னு கழட்டிட்டு ஓடி போயிட்டீங்கடா எல்லா பேரும். இப்ப இந்த பிரச்சனை, அதாவது பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது 25 பேர் இதே மாதிரி ஒரு 30 பேர் அப்ப போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, பிஜேபி எப்படி எடுத்திருக்கோம்? நம்மளுக்காக வந்தவன் அவனை விடக்கூடாதான்னு நினைச்சிருக்கோம். நீ விஜய்க்காக திடீர்னு அங்க போயிட்டு 25 பேரும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்ப திருப்பி எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுன்னா உனக்கு என்ன செஞ்சு கொடுப்போம் போடா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு அமித்ஷாவுடைய நிலைப்பாடு. அதுதான் நீ அன்னைக்கு பண்ணிருக்கலாம். 2024 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொல்லிட்டாருங்க பிஜேபி, எங்களுக்கெல்லாம் வேணுங்கன்னு சொல்லி 25 எம்எல்ஏக்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தால் நீ எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை ஒன்றும் இல்லாம போயிருக்கும், இவங்கெல்லாம் பவர் ஆயிருப்பாங்க. அதனால அந்த ஒரு தவறு வேலுமணி டீம் செய்த தவறு என்னன்னா, சொல்லாமல் விஜய் மீது திடீர்னு ஒரு பாசம் வைத்து அவரோட ரகசிய உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களோட பெரிய செட்பேக்கு காரணம். பட் இந்த பேட்டி எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறதா என்னோட நிலைப்பாடு. நீ என்ன பண்ணணும், எல்லாம் போய் சசிகலான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிட்டு போய் அமித்ஷாவை பாக்குறது. அப்ப அமித்ஷாவை பாக்குறதுக்கு அப்பா வேண்டி கேட்கறாங்க, தரமாட்டாங்க. மாசமா வேலுமணி டீம் நீங்க நினைச்சா செங்கோட்டையன் போனாரு, சாதாரண ஆளு போய் பார்க்கலையா அமித்ஷாவை? நிர்மலா சீதாராமனை பார்க்கலையா?
வேலுமணி புலம்புறாரு ம். 1.5 மாசமா. நீங்க பார்க்க முடியலையே. அதுதான் நிலைமை. அவருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, நீயே எடுத்த முடிவு. இப்ப நீ தான் ம். அனுபவிச்சாகணும். பிஜேபியுடைய கன்சர்ன்ட் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணும் செய்ய முடியாது இந்த டீமால. இந்த ம். அறிக்கையோ இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ம். ம். இவங்க வேற மாரி முயற்சி எடுத்தாலே ஒழிய, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த அறிக்கையெல்லாம் சும்மா ஒரு நாள் கூத்தா இருக்கலாம். ஒரு ம். ம். பரபரப்பா வேணா இருக்கலாமே ஒழிய, இந்த முயற்சி அவங்களுடைய முயற்சி வேற மாரி இருக்கணும். ம். ம். நீங்க விட்டுட்டாங்களே. நீங்க பாருங்க விஜயபாஸ்கர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. சிபிஎஸ் அவரு அரசியலே வேணாடா போங்கடா இருக்கிற வரைக்கும் இருந்தா போயிட்டு போறோம்னா அந்த ஒரு நிலைப்பாடுல அவர் இருக்காரு. ம். ம். அதனால இருக்கிற எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து வேலுமணியை தனிமைப்படுத்தப்பட்டாருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல. நீங்க அவரை தனியா ஆக்கிட்டு நீங்க சேமா வேலுசாமி எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆக்கி ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி ஒரு ரூட் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாரு கோயம்புத்தூர்ல. ஓ! ஆமா. நீ வேலுமணிக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அங்க. அதான் அவங்க இந்த கடிதத்திலயும் கூட இதுக்கு முன்னாடி இருந்த பதவியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் கேக்குறாங்க. எப்படி இனிமேலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க விழுப்புரத்துல பாருங்களேன். ம். ம். சிபிஎஸ் தூக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு அவருடைய பேச்சு தாறுமாறா பேச ஆரம்பிக்கிறாரு. யார? ம். சிவி சண்முகத்தை. சிவி சண்முகம். ம். ஆமா. இந்த ஒரு நிலையில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால இந்த அறிக்கைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன இந்த முயற்சி வேற மாதிரி பிஜேபியை பார்த்து அனுசரிச்சு ம். நல்லதோ கெட்டதோ ஒரு கையில கால்ல விழுந்து அங்க ஏதாவது செய்தாலே ஒழிய, ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. பிஜேபி இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போறேன், அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அனுமதிக்காக ஒரு வாரம் காத்திருந்தவர் யாரு? அண்ணாமலை. ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு. பரபரப்பா இருந்தவர் திடீர்னு டவுன்லாம் ஆயிட்டாரு. ம். ம். வான் பண்ணிடுச்சு. பிஜேபி வான் பண்ணிடுச்சு. ஜாக்கிரதை. ம். ம். நீ என்னால உருவாக்கப்பட்டவன் நீ. ம். என்னை அழிக்க பாக்குறியா நீ? தமிழ்நாட்டுல பிஜேபி அழிச்சு தானங்க வர முடியும் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு தனி ஃபேன் பேஸ் என்ன இருக்கு? ம். 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 திமுகல இருந்து அதிமுக எல்லாம் போயிருக்க போறாங்களாங்க? பிஜேபியில உள்ள ஒரு டீம் தானே போயிருப்பாங்க அண்ணாமலைக்கு. ஆமா, ஆமா. கூப்பிட்டு ஒரு வார்னிங், அண்ணாமலை ம். ஜாக்கிரதை பாத்துக்க, தேவையில்லாம பண்ணினா அப்புறம் வேற மாதிரி பாதிப்பு இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை படுத்துட்டாப்ல. ம். ம். சத்தம் இல்ல. வைகைங்கிறாரு, காவேரிங்கிறாரு. பாவம் அவர் என்ன செய்ய போறாரு? நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுல. ம். நீ அப்படியே வந்தாலும் கூட ஒரு பெருசா இருக்காது. அவரும் ஒரு சாதாரணமா ஒரு அமைப்பா இருப்பாரு, அவ்வளவுதான். இல்ல ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் கூட பெருசா ஒண்ணும் இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். ம். அதனால பிஜேபியுடைய அனுமதி இல்லாமல், இல்ல பிஜேபியோட ஏற்பாடு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் செய்ய முடியாது. ம். அதனால் வேலுமணி எல்லாம் இந்த அறிக்கையெல்லாம் விட்டுட்டு, பேட்டியெல்லாம் விட்டுட்டு, ஒரு வாரமோ 10 நாளோ டெல்லியில உட்காந்து அமித்ஷாவை பார்த்து ஏதாவது சமாதானப்படுத்தி வேலை செய்தால்தான் இது சரியா இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஓகேங்க சார். பார்ப்போம் சார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஒரு கடித போரா அதிமுக நடந்துட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் உங்களது நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லியமைக்கு நன்றி சார். நன்றிம்மா. நன்றி.